உலகின் மிகச்சிறந்த நரம்பியல் நிபுணர் அலெக்சாண்டர் ப்ரூஸ் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1854ஆம் ஆண்டு ஸ்காட்லாண்டோடைய அபர்டீன்ஷையரில் இருக்கிற ஆர்டிஃபெரியில் அலெக்சாண்டர் ப்ரூஸ் சீனியருக்கும் மேரி மில்ன் ப்ரூஸுக்கும் மகனாக பிறக்கிறார் அலெக்சாண்டர் ப்ரூஸ். இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. அலெக்சாண்டர் ப்ரூஸ் சிறு வயதிலிருந்தே ரொம்பவும் சுறுசுறுப்பான ஒரு குழந்தையாகவும் அறிவாற்றல் மிக்க குழந்தையாகவும் இருந்து வந்தாங்க. இதனால் இவருடைய அப்பா 1858ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் ப்ரூஸுக்கு வெறும் 4 வயது இருக்கும்போது இவருடைய கல்விக்காக அபர்டீன்ஷையருடைய ஆர்டிஃபெரிக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் ஸ்கூலில் அலெக்சாண்டர் ப்ரூஸை சேர்த்துறாங்க. அது ஒரு பிரைமரி ஸ்கூலாக இருந்தது. அங்கு சேர்ந்து அலெக்சாண்டர் ப்ரூஸ் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆரம்ப கல்வியின் போதிலிருந்தே பள்ளி பாடங்களை முழு கவனத்தோடு படிக்கக்கூடிய ஒரு எக்ஸலண்டான ஸ்டூடெண்டாக அலெக்சாண்டர் ப்ரூஸ் திகழ்ந்து வந்தாங்க. பிறகு 1863ஆம் ஆண்டு இவருடைய 9 வயதில் அலெக்சாண்டர் ப்ரூஸ் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா இவருடைய அப்பா இவரை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்காக ஸ்காட்லாண்டோடைய அபர்டீன்ஷையரில் இருக்கிற ஆர்டிஃபெரியிலிருந்து அதே ஸ்காட்லாண்டில் இருக்கிற அபர்டீனுக்கு இவரை அனுப்பிடுறாங்க. குறிப்பாக அபர்டீனில் இருக்கக்கூடிய சானன்ட்ரி ஸ்கூல் அப்படின்ற ஒரு செகண்டரி ஸ்கூலில் அலெக்சாண்டர் ப்ரூஸை இவருடைய அப்பா சேர்த்துடுறாங்க. அங்கு சேர்ந்து அலெக்சாண்டர் ப்ரூஸ் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது கிரீக், லத்தீன், ஜெர்மன், பிரெஞ்சு போன்ற மொழிகளை அலெக்சாண்டர் ப்ரூஸ் கற்றுக்கிட்டு வந்தாங்க. மேலும் ஃபிலாசபி, லிட்ரேச்சர், ஹிஸ்ட்ரி அதாவது தத்துவம், இலக்கியம், வரலாறு இது போன்ற கிளாசிக்கல் எஜுகேஷனையும் அலெக்சாண்டர் ப்ரூஸ் படித்து வந்தாங்க. இறுதியாக 1870ஆம் ஆண்டு இவருடைய 16 வயதில் அலெக்சாண்டர் ப்ரூஸ் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை அந்த சானன்ட்ரி ஸ்கூல்ல இருந்து முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கப்புறமா இவருடைய அப்பா இவருடைய அண்டர் கிராஜுவேட் ஸ்டடீஸுக்காக அபர்டீன்லேயே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீனில் இவரை சேர்த்துடுறாங்க. அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீனில் ஜாயின் பண்ணி அலெக்சாண்டர் ப்ரூஸ் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. குறிப்பாக அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீனோடைய ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஆர்ட்ஸில் இவர் ஜாயின் பண்ணி கிளாசிக்கல் ஆர்ட்ஸை படித்து வந்தாங்க. இந்த நிலையில தான் மெல்ல மெல்ல அலெக்சாண்டர் ப்ரூஸுக்கு மெடிசன் மருத்துவத்தின் மீது ஆர்வம் ஏற்பட ஆரம்பிக்குது. குறிப்பாக ஒரு மருத்துவம் படித்து மருத்துவர் ஆகணும் அப்படின்னு அலெக்சாண்டர் ப்ரூஸ் இவருடைய கல்வியின் போது குறிப்பாக அண்டர் கிராஜுவேட் ஸ்டடீஸின் போது முடிவு செஞ்சிடறாங்க. இதனாலேயே இவருடைய இந்த ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஆர்ட்ஸில் இவர் கிளாசிக்கல் ஆர்ட்ஸ்லாம் படித்து வரும்போது கூடுதலாக அலெக்சாண்டர் ப்ரூஸ் ப்ரீ மெடிக்கல் ஸ்டடீஸும் படித்து வந்தாங்க. ப்ரீ மெடிக்கல் கோர்சஸ் அதாவது மருத்துவம் படிக்கிறதுக்கு முன்னாடி படிக்கக்கூடிய மெடிக்கல் கோர்சஸ்லாம் எடுத்து அலெக்சாண்டர் ப்ரூஸ் படித்து வந்தாங்க. மேலும் இவருடைய அண்டர் கிராஜுவேட் ஸ்டடீஸ்லையும் நிறைய கவனம் செலுத்தி ரொம்பவே நல்லாவே படித்து வந்தாங்க. இதன் விளைவாக 1874ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் ப்ரூஸ் இவருடைய 20 வயதில் ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஆர்ட்ஸில் இருந்து அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீனில் இருந்து இவருடைய அண்டர் கிராஜுவேட் டிகிரி பெறாங்க. இந்த சமயம் இந்த 1874ஆம் ஆண்டு இவருக்கு கோல்டு மெடலானது அந்த அபர்டீன் டவுன் கவுன்சில் தரப்பிலிருந்து வழங்கப்படுது. ஏன்னா அலெக்சாண்டர் ப்ரூஸ் மோஸ்ட் டிஸ்டிங்விஷ்ட் கிராஜுவேட் ஆஃப் த இயர் அப்படின்ற அந்த ஒரு கௌரவத்தை பெற்றிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிளாசிக்கல் ஆனர்ஸை இவர் பெற்றிருந்தாங்க இவருடைய யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீனில் அண்டர் கிராஜுவேட் டிகிரியின் போது. இதனாலேயே இவருக்கு கோல்டு மெடலும் வழங்கப்பட்டது. மேலும் மோஸ்ட் டிஸ்டிங்விஷ்ட் கிராஜுவேட் ஆஃப் த இயர் அப்படின்ற அந்த பட்டமும் வழங்கப்பட்டது. இதுக்கப்புறமா இந்த 1874ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் ப்ரூஸோடைய அப்பா இவரை மருத்துவம் படிக்க வைக்கிறதுக்காக இவரை ஸ்காட்லாண்டில் இருக்கிற அபர்டீன்ல இருந்து அதே ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராக்கு அனுப்பிடுறாங்க. குறிப்பாக அந்த எடன்பராவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூல் அங்கே இவரை சேர்த்துறாங்க. அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் சேர்ந்து அலெக்சாண்டர் ப்ரூஸ் MPCHB படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இது லத்தீனில் மெடிசனே பேக்கலோரியஸ் சிரிஜியே அப்படின்னு அர்த்தம். இங்கிலீஷில் MBBS பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி. இதை தான் யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் அலெக்சாண்டர் ப்ரூஸ் ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அங்கே படிக்கும்போது அலெக்சாண்டர் ப்ரூஸ் ஃபிசியாலஜி உடலியல், அனாட்டமி உடற்கூறியல், அதுக்கப்புறமா மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது, பெத்தாலஜி நோயியல், சர்ஜரி அறுவை சிகிச்சை, கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம் அப்படின்னு இது போன்ற எல்லா பாடங்களையுமே ரொம்ப ஆர்வத்தோடு இவர் படித்து வந்தாங்க. மேலும் அலெக்சாண்டர் ப்ரூஸ் இவருடைய கல்வியின் போது இவர் பெத்தாலஜி, சர்ஜரி, கிளினிக்கல் மெடிசன் இந்த 3 சப்ஜெக்ட்ஸில் நிறைய ஆர்வம் காட்டி வந்தாங்க. பெத்தாலஜின்னா நோயியல், அதே சமயம் சர்ஜரின்றது அறுவை சிகிச்சை, அதுக்கப்புறமா கிளினிக்கல் மெடிசன்னா ஜென்ரல் மெடிசன் அதாவது மருத்துவம். ஸோ அந்த 3 பாடங்களில்
அலெக்சாண்டர் ப்ரூஸ் வந்து நிறைய ஆர்வம் காட்டி வந்தாங்க. மேலும் இவருக்கு மெல்ல மெல்ல இந்த பிரெயின், அதாவது மூளை, அதே மாதிரி ஸ்பைனல் கார்டு அப்படின்ற அந்த முதுகுத்தண்டு, அது குறித்துலாம் இவர் வந்து இவருடைய மருத்துவ கல்வியின் போது ஆராய்ச்சியும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதன் மூலமாக இந்த மூளையானது எப்படி நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய உடல் உறுப்புகளை செயல்படுத்த வைக்குது அப்படின்ற குறித்தும், அந்த உடலியல் செயல்பாடுக்கு, அந்த ஃபங்க்ஷனுக்கு மூளை வந்து எப்படி பங்களிக்கிறது அப்படின்ற குறித்தும் அலெக்சாண்டர் ப்ரூஸ் வந்து ஆய்வு செஞ்சாங்க. இதன் மூலமாக அலெக்சாண்டர் ப்ரூஸுக்கு நரம்புகளினுடைய முக்கியத்துவமானது தெரிய வந்தது. இதனாலேயே அலெக்சாண்டர் ப்ரூஸ் வந்து இவருடைய மருத்துவ கல்வியின் போது நரம்பியலில் ஆர்வம் காட்ட தொடங்கியிருந்தாங்க. நியூராலஜியில் இவருடைய ஆர்வத்தை காட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. இதனாலேயே நியூராலஜி சார்ந்த நிறைய அப்போது வெளிவரக்கூடிய ரிசர்ச் பேப்பர்ஸ் அதெல்லாமே அலெக்சாண்டர் ப்ரூஸ் வந்து படித்து அதன் மூலமாகவும் நியூராலஜி கற்றுக்கிட்டு வந்தாங்க. பிறகு 1879ஆம் ஆண்டு இவருடைய 25 வயதில் அலெக்சாண்டர் ப்ரூஸ் வந்து இவருடைய MBCHB அப்படின்ற மெடிசனே பேக்லோரியஸ் சிரிஜி அப்படின்ற அந்த MBBS, பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி, இதை வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் இருந்து அலெக்சாண்டர் ப்ரூஸ் வந்து 1879ஆம் ஆண்டு முடிக்கிறாங்க. இந்த 1879ஆம் ஆண்டு இவர் வந்து பெஸ்ட் ஸ்டூடெண்ட் ஆஃப் த இயர் அப்படின்ற அந்த ஒரு பட்டத்தை பெற்றாங்க. மேலும் அலெக்சாண்டர் ப்ரூஸுக்கு கோல்டு மெடலும் வழங்கப்பட்டது. கூடுதலாக இவருக்கு எட்டல் ஸ்காலர்ஷிப்பும் வழங்கப்பட்டது. மேலும் இவர் வந்து அந்த எட்டல் ஸ்காலர்ஷிப்பை பயன்படுத்தி அதே யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் அலெக்சாண்டர் ப்ரூஸ் வந்து மெடிசனில் போஸ்ட் கிராஜுவேட்டான டாக்டர் ஆஃப் மெடிசன் MD டிகிரி அதையும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே இவர் வந்து MBCHB படித்தாங்க. இப்போ வந்து MD டிகிரி டாக்டர் ஆஃப் மெடிசன் படிக்க ஆரம்பிக்கிறாங்க அதே யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில். இதே காலகட்டத்தில் அலெக்சாண்டர் ப்ரூஸுக்கு மேலும் இவருடைய கல்வித்திறன் காரணமாக இவருக்கு வந்து லெக்கி மேக்டியர் ஃபெல்லோஷிப் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபெல்லோஷிப்பும் கிடச்சிது. இதை பயன்படுத்தி கூடுதலாக இவர் நரம்பியல் சார்ந்து, நியூராலஜி சார்ந்து படிக்கிறதுக்காக ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராவிலிருந்து இவர் வந்து ஃபஸ்ட்டு ஆஸ்திரியாவில் இருக்கிற வியன்னா போகிறாங்க. அங்கே போய் அலெக்சாண்டர் ப்ரூஸ் வந்து நரம்பியல் சார்ந்து படித்தாங்க. அதுக்கப்புறமா அந்த ஆஸ்திரியாவில் இருக்கிற வியன்னாவிலிருந்து ஜெர்மனியோடைய பேடன் வொர்டன்பர்கில் இருக்கிற ஹைடல்பர்குக்கு போயிடுறாங்க. அங்கும் போய் சில காலங்கள் வந்து இவர் படிக்கிறாங்க. இதுக்கப்புறமா அந்த ஜெர்மனியோடைய பேடன் வொர்டன்பர்கில் இருக்கிற ஹைடல்பர்கில் இருந்து அதே ஜெர்மனியோடைய ஹெஸ்ஸில் இருக்கிற ஃப்ராங்க்ஃபர்டுக்கு வந்து இவர் போகிறாங்க. அங்குமே இருக்கக்கூடிய நிறைய மெடிக்கல் ஸ்கூல்ஸ்லாம் இவர் ஜாயின் பண்ணி அங்குமே அலெக்சாண்டர் ப்ரூஸ் வந்து நியூராலஜியை பயின்று வந்தாங்க. மேலும் பெத்தாலஜி, நோயியலையும் இவர் வந்து கற்றுட்டு வந்தாங்க. இதுக்கப்புறமா அந்த ஜெர்மனியோடைய ஹெஸ்ஸில் இருக்கிற ஃப்ராங்க்ஃபர்ட்டில் இருந்து ஃப்ரான்ஸில் இருக்கிற பாரிஸுக்கு இவர் போயிடுறாங்க. அங்குமே அலெக்சாண்டர் ப்ரூஸ் வந்து சில காலம் வந்து படிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இவர் வந்து 1880 காலகட்டத்திலேயே அலெக்சாண்டர் ப்ரூஸ் வந்து ஃப்ரான்ஸில் இருக்கிற பாரிஸில் இருந்து மறுபடியும் ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராக்கு வர்றாங்க. வந்ததுக்கப்புறமா டாக்டர் ஆஃப் மெடிசன் ஒரு பக்கம் படிக்கிறாங்க யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில். இதே சமயம் அதே எடன்பராலே இருக்கக்கூடிய ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பரா, RIE அப்படின்றது, இது வந்து ஒரு வாலண்டரி ஹாஸ்பிட்டல். இது வந்து எடன்பரா ராயல் இன்ஃபர்மரி அப்படின்னும் அழைக்கப்படும். ஸோ அந்த ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பரா அப்படின்ற வாலண்டரி ஹாஸ்பிட்டலில் ஒரு ரெசிடென்ட் நியூராலஜிஸ்ட்டாக இவர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அதாவது அலெக்சாண்டர் ப்ரூஸ் வந்து மருத்துவ கல்வியை ஏற்கனவே MBCHBலாம் முடிச்சிருந்தாங்க. முடித்த உடனடியாக இவர் வந்து ஒரு மருத்துவராக நோயாளிகளுக்கு சிகிச்சைலாம் கொடுக்க முடியாது. அதுக்கு முன்னாடியே அலெக்சாண்டர் ப்ரூஸ் வந்து ஒரு மருத்துவமனையில் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய தேர்ந்த மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறத பார்த்து பயிற்சி பெறணும். அதுக்கப்புறமா அந்த தேர்ந்த மருத்துவர்களினுடைய பார்வையின் கீழே அலெக்சாண்டர் ப்ரூஸ் வந்து நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கணும். இதெல்லாம் அலெக்சாண்டர் ப்ரூஸ் வந்து சரியாக செஞ்சாதான் இவர் ஒரு மருத்துவராக தகுதி பெற முடியும். இதுக்காக தான் அலெக்சாண்டர் ப்ரூஸ் வந்து இந்த ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பரா அப்படின்ற வாலண்டரி ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணி இவர் வந்து ரெசிடென்ட் நியூராலஜிஸ்ட்டாக இருந்தாங்க. ஸோ இவர் வந்து நியூராலஜி, நரம்பியல் ஆர்வம் காட்டினால ஒரு நியூராலஜிஸ்ட் ஆகணும் அப்படின்னு இவர் விரும்புகிறாங்க. நியூராலஜிஸ்ட் ஆனால் இந்த நரம்பியல் சார்ந்த நோய்களில் பாதிக்கப்படக்கூடிய நோயாளிகள் அவங்களுக்கு வந்து சிகிச்சை கொடுக்க முடியும். ஸோ அதுக்காக அலெக்சாண்டர் ப்ரூஸ் வந்து ரெசிடென்ட் நியூராலஜிஸ்ட்டாக அங்கே வந்து இவருடைய பயிற்சியை மேற்கொண்டாங்க. இதுக்கப்புறமா இவருடைய பயிற்சியை முடிச்சுட்டு இவர் வந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராவிலிருந்து இங்கிலாந்துக்கு வந்து இவர் போகிறாங்க. குறிப்பாக இங்கிலாந்துடைய வெஸ்ட் யார்க்ஷயரில் இருக்கிற வேக்ஃபீல்டுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய வெஸ்ட் ரைடிங் அசைலம் அப்படின்ற ஒரு மனநல காப்பகம், அங்கே அலெக்சாண்டர் ப்ரூஸ் வந்து ஒரு
அசிஸ்டன்ட் கிளினிக்கல் கிளர்க்காக வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணி அங்கே வேலை பார்க்குறாங்க. இதே சமயம் இவர் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் அவுட் சைடில் இருந்து இவர் வந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் படித்து வந்தாங்க. இதுக்கப்புறம் அந்த அசிஸ்டன்ட் கிளினிக்கல் கிளர்க் அப்படின்ற பொறுப்பிலிருந்து அந்த வெஸ்ட் ரைடிங் அசைலம், அந்த மனநல காப்பகம், அங்கிருந்து இவர் வந்து விலகி அந்த இங்கிலாந்துடைய வெஸ்ட் யார்ச்சரில் இருக்கிற வேக்ஃபீல்டில் இருந்து மறுபடியும் ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராக்கே வந்து 1882ஆம் ஆண்டு யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் இருந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் அந்த எம்டி டிகிரியை இவர் அலெக்சாண்டர் ப்ரூஸ் வந்து முடிச்சிடறாங்க. முடித்த உடனடியாக இதே 1882ஆம் ஆண்டு இவருடைய 28 வயதில் இவர் வந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் முடிக்கிறாங்க. முடித்த இதே 1882ஆம் ஆண்டு எடன்பராலே இருக்கக்கூடிய ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா அதனுடைய ஒரு ஃபெல்லோவாக இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா FRSE அப்படின்ற இந்த ஒரு கௌரவத்தை 1882ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் ப்ரூஸ் வந்து பெறாங்க. இதுக்கப்புறமா அதே எடன்பராலேயே இருக்கக்கூடிய ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் ஆஃப் எடன்பரா, இது வந்து ஃபிசிசியன்ஸ் மருத்துவர்களுக்கு உண்டான ஒரு ராயல் காலேஜ். ஸோ அதனுடைய ஒரு ஃபெல்லோவாகவும் அலெக்சாண்டர் ப்ரூஸ் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் ஆஃப் எடன்பரா FRCPE அப்படின்ற இந்த ஒரு கௌரவத்தையும் பெற்றுறாங்க. இந்த நிலையில் அலெக்சாண்டர் ப்ரூஸ் வந்து அந்த ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பரா, ஒரு ரெசிடென்ட் நியூராலஜிஸ்டாக இவர் பயிற்சி பெற்ற அந்த வாலண்டரி ஹாஸ்பிட்டல், அங்கே ஒரு பெத்தாலஜிஸ்டாக வந்து இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. ஒரு நோயியல் நிபுணராக அந்த ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பரால அலெக்சாண்டர் ப்ரூஸ் வந்து நியமிக்கப்படுறாங்க இந்த 1882 காலகட்டத்தில். மேலும் அலெக்சாண்டர் ப்ரூஸ் வந்து அந்த எடன்பராலேயே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராமுரல் மெடிக்கல் எஜுகேஷன் இன் எடன்பரா, அங்கு ஒரு லெக்சரர் ஆன் பெத்தாலஜியாக நியமிக்கப்படுறாங்க. அதாவது நோயியலை கற்பிக்கக்கூடிய ஒரு விரிவுரையாளராக, லெக்சரராக இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. இந்த எக்ஸ்ட்ராமுரல் மெடிக்கல் எஜுகேஷன் இன் எடன்பரா அப்படின்றது இவர் படித்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா அவங்க மூலமாக நிறுவப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அவுட்சைட் அகாடமிக்கல் மெடிக்கல் எஜுகேஷன் தான் இந்த எக்ஸ்ட்ராமுரல் மெடிக்கல் எஜுகேஷன் இன் எடன்பரா அப்படின்றது. இவங்க தரப்பிலிருந்து சர்ஜன்ஸ் ஹால் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு வளாகம், அங்கே வந்து நிறைய மருத்துவ விரிவுரைகள் வந்து வழங்கப்படும். குறிப்பாக வந்து மருத்துவ பாடத்திட்டத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அனாட்டமி, ஃபிசியாலஜி, பெத்தாலஜி, மெட்டீரியா மெடிக்கா, சர்ஜரி, கிளினிக்கல் மெடிசன் அப்படின்னு இன்னும் எக்கச்சக்கமான சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு சப்ஜெக்டையும் கற்றுக் கொடுக்கறதுக்கு தனித்தனியாக அந்தந்த துறையில் சிறந்த நபர்கள் வந்து இந்த எக்ஸ்ட்ராமுரல் மெடிக்கல் எஜுகேஷன் இன் எடன்பரா அங்கு வந்து விரிவுரை கொடுப்பாங்க. அது மாதிரி அலெக்சாண்டர் ப்ரூஸ் வந்து பெத்தாலஜி நோயியல்ல இவருக்கு நிறைய ஆர்வம் இருந்தனாலையும் அதில் இவர் சிறந்து விளங்கியனாலையும் இவர் வந்து லெக்சரர் ஆன் பெத்தாலஜியாக நியமிக்கப்பட்டாங்க. ஸோ இந்த எக்ஸ்ட்ராமுரல் மெடிக்கல் எஜுகேஷன் இன் எடன்பரால மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, மருத்துவ மாணவர்களுக்கு இவர் வந்து நோயியலை கற்பிக்கக்கூடிய ஒரு விரிவுரையாளராக இருந்து வந்தாங்க. ஸோ மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த எக்ஸ்ட்ராமுரல் மெடிக்கல் எஜுகேஷன் இன் எடன்பரால படித்தா அவங்களுக்கு டிகிரி கிடைக்காது, ஆனால் நிறைய நாலேஜ் கிடைக்கும். இதனாலேயே அவங்க வந்து இங்கே வந்து படிப்பாங்க. ஸோ அலெக்சாண்டர் ப்ரூஸும் அதுக்கேற்றவாறு பெத்தாலஜியில் லெக்சர்ஸ் வந்து கொடுத்து வந்தாங்க. இதே காலகட்டத்தில் அலெக்சாண்டர் ப்ரூஸ் வந்து ஆனி லூயிசா கானல் அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு பிறகு அலெக்சாண்டர் ப்ரூஸுக்கும் அந்த ஆனி லூயிசா கானல் ப்ரூஸ் ரெண்டு பேருக்குமே, அதாவது அலெக்சாண்டர் ப்ரூஸுக்கும் இவருடைய மனைவியான ஆனி லூயிசா கானல் ப்ரூஸ், இந்த ரெண்டு பேருக்குமே 2 பெண் குழந்தைகள் 3 ஆண் குழந்தைகள் அப்படின்னு மொத்தமாக 5 குழந்தைகள் பிறந்தது. இது அலெக்சாண்டர் ப்ரூஸோடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் அலெக்சாண்டர் ப்ரூஸ் வந்து நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் பெரிய பெரிய பொறுப்புகளில் நியமிக்கப்பட்டாங்க. குறிப்பாக இவர் ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பரால ஒரு பெத்தாலஜிஸ்டாக, நோயியல் நிபுணராக இருக்கும்போது அதே எடன்பராலே இருக்கக்கூடிய ராயல் ஹாஸ்பிட்டல் ஃபார் சிக் சில்ட்ரன் எடன்பரா, அதாவது குழந்தைகளுக்குண்டான ஒரு மருத்துவமனை, ஸோ அங்குமே ஒரு பெத்தாலஜிஸ்டாக, நோயியல் நிபுணராக இவர் நியமிக்கப்படுறாங்க. மேலும் அந்த எடன்பராலே இருக்கக்கூடிய லாங்மோர் ஹாஸ்பிட்டல் ஃபார் இன்க்யூரபிள்ஸ், அந்த ஒரு ஹாஸ்பிட்டல்லையுமே இவர் வந்து ஒரு பெத்தாலஜிஸ்டாக அலெக்சாண்டர் ப்ரூஸ் வந்து நியமிக்கப்படுறாங்க. இது மாதிரி பல பொறுப்புகளில் நியமிக்கப்பட்டது மட்டும் இல்லாமல் இவர் பல ஆராய்ச்சிகளையும் ஈடுபட தொடங்கியிருந்தாங்க. குறிப்பாக இவருடைய ஆராய்ச்சி வந்து செரிப்ரல் அண்ட் ஸ்பைனல் நர்வ்ஸ் குறித்து இருந்தது. அதாவது பெருமூளை மற்றும் முதுகுத்தண்டு நரம்புகள், இவைகள் குறித்து இவர் வந்து ஆராய்ச்சி பண்ணாங்க. அதில் குறிப்பாக நியூக்ளியை குறித்து ஆராய்ச்சி பண்ணாங்க. நியூக்ளியை அப்படின்றது இப்போ ஒரு உடல் உறுப்பு இருக்குது அப்படின்னா அந்த உடல் உறுப்பினுடைய இயக்கத்துக்கும் இருப்புக்கும் முக்கிய காரணம் வந்து நியூக்ளியை அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ அது மாதிரி அந்த செரிப்ரல், அந்த பெருமூளை, அதே மாதிரி ஸ்பைனல் நர்வ்ஸ், அந்த முதுகுத்தண்டு நரம்புகள், ஸோ அவைகளினுடைய
நியூக்ளியை குறித்த அந்த இயக்கத்துக்கெல்லாம் என்ன காரணம், அதனுடைய இருப்புக்கு என்ன காரணம், இது குறித்து அலெக்சாண்டர் ப்ரூஸ் வந்து ஆராய்ச்சி பண்ணி நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸையும் வெளியிட தொடங்குறாங்க. மேலும் இவர் வந்து இந்த கிரேனியல் நியூக்ளியை குறித்தும் ஆராய்ச்சி பண்ணாங்க. அதாவது தலை மண்டையோடு அது குறித்து ஆராய்ச்சியும் பண்ணாங்க. மேலும் இவர் வந்து அந்த நர்வ் ஃபைபர்ஸ் கனெக்ஷன்ஸ், அதாவது நரம்பு நார்களினுடைய அந்த கனெக்ஷன்ஸ் குறித்து கூட இவர் வந்து ஆராய்ச்சி பண்ணாங்க. இது மாதிரி பல ஆராய்ச்சிகள் அலெக்சாண்டர் ப்ரூஸ் வந்து செய்கிற 1890ஆம் ஆண்டு பிரான்ஸில் இருக்கிற பாரிஸில் இருக்கக்கூடிய நியூரலாஜிக்கல் சொசைட்டி ஆஃப் பாரிஸ், அது பாரிஸ் நியூரலாஜிக்கல் சொசைட்டி அப்படின்னும் அழைக்கப்படும். ஸோ அந்த நியூரலாஜிக்கல் சொசைட்டி ஆஃப் பாரிஸோடைய ஒரு கரஸ்பாண்டிங் மெம்பராக 1890ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் ப்ரூஸ் வந்து நியமிக்கப்படுறாங்க. மேலும் இதுக்கப்புறமா அலெக்சாண்டர் ப்ரூஸ் வந்து சில முக்கியமான ஆய்வுகள் செஞ்சாங்க. அதில் குறிப்பாக இவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு ரிசர்ச் ஒர்க்கை எழுதினாங்க. அது வந்து மூளையினுடைய மத்தியத்தில், அதாவது மூளையினுடைய நடு பகுதியில் இருக்கக்கூடிய விஷயங்களை இவர் ஆராய்ச்சி பண்ணாங்க. அதேமாதிரி மூளையினுடைய பின்புறம், ஸோ அதையுமே இவர் வந்து ஆராய்ச்சி பண்ணி இல்லிஸ்ட்ரேஷன்ஸ் ஆஃப் தி மிட் அண்ட் ஹைண்ட் ஆஃப் பிரெயின் அப்படின்ற அந்த டைட்டிலில் ஒரு ரிசர்ச் பேப்பரை இவர் வந்து அலெக்சாண்டர் ப்ரூஸ் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. இதுக்கப்புறமா அலெக்சாண்டர் ப்ரூஸ் வந்து கூடுதலாக டோபோகிராஃபிக்கல் அட்லஸ் ஆஃப் த ஸ்பைனல் கார்டு அப்படின்னு சொல்லி முதுகுத்தண்டினுடைய பகுதி அந்த அமைப்பு குறித்து ஒரு அட்லஸ் எழுதி இவர் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. இதுக்கப்புறமா தோமோ அப்படின்னு சொல்லி மிஸ்டர் தோமோ அப்படின்னு ஒரு ஜெர்மனியை சேர்ந்த ஒரு பெத்தாலஜிஸ்ட், ஒரு நோயியல் நிபுணர், அவர் வந்து ஜெர்மன் லாங்குவேஜில் லெர்புட் த பெத்தாலஜி அப்படின்னு சொல்லி ஜெர்மன் மொழியில் ஒரு புக்கை, ஒரு பாடநூலை எழுதியிருந்தாங்க. அதை இவர் அலெக்சாண்டர் ப்ரூஸ் வந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி டெக்ஸ்ட் புக் ஆஃப் பெத்தாலஜி அப்படின்னு சொல்லி அதை அலெக்சாண்டர் ப்ரூஸ் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. இதுக்கப்புறமா அலெக்சாண்டர் ப்ரூஸ் வந்து 1895க்கு பிறகு எலக்ட்ரோ தெரப்பி, அதை வந்து மென்டல் ஹெல்த் டிஸார்டர்ஸில் பயன்படுத்தணும் அப்படின்னு அலெக்சாண்டர் ப்ரூஸ் வந்து முயற்சி செஞ்சு வந்தாங்க. அதாவது எலக்ட்ரோ தெரப்பி அப்படின்றது வந்து எலக்ட்ரிக்கல் கரண்ட்ஸ், இந்த மின்சாரத்தை வந்து நம்மளுடைய உடலில் செலுத்தி அதன் மூலமாக மின் தூண்டுதல் மூலமாக உடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளை சரி செய்யக்கூடிய ஒரு முறை தான் இந்த எலக்ட்ரோ தெரப்பி அப்படின்றது. குறிப்பாக இந்த எலக்ட்ரோ தெரப்பி வந்து இந்த நரம்பு சேதம் அடைஞ்சவங்களுக்கு, அதே மாதிரி மசில் தசைகளில் பெரிய அளவுக்கு இயக்கம் இல்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு, குறிப்பாக சொல்லப்போனால் இந்த பக்கவாதத்தினால பாதிக்கப்பட்டவங்களுக்கு, ஸோ அந்த மாதிரி பெராலிசிஸ்னால பாதிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் எலக்ட்ரோ தெரப்பியானது செய்யப்படும். ஸோ அது மாதிரி அலெக்சாண்டர் ப்ரூஸ் வந்து இந்த எலக்ட்ரோ தெரப்பியை மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு, மென்டல் ஹெல்த் டிஸார்டர்ஸ், ஸோ அதனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து பண்ணணும் அப்படின்னு அலெக்சாண்டர் ப்ரூஸ் வந்து ஒரு முன்னோடியாக இருந்து அதை அட்வொகேட் பண்ணி அதை வந்து பண்ண தொடங்குறாங்க. அதுக்காக ஒரு எலக்ட்ரோ தெரப்பி ரூமையே எடன்பரால அலெக்சாண்டர் ப்ரூஸ் வந்து உருவாக்கியிருந்தாங்க. இதுக்கிடையில் அலெக்சாண்டர் ப்ரூஸ் வந்து அந்த ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பரால ஒரு பெத்தாலஜிஸ்ட், நோயியல் நிபுணர் அப்படின்ற அந்த பொறுப்பிலிருந்து ஒரு ஃபிசிஷியன், மருத்துவராக நியமிக்கப்படுறாங்க. மேலும் அதே ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பராவுடைய ஒரு லெக்சரர் ஆன் கிளினிக்கல் மெடிசன், அதாவது மருத்துவத்தில் விரிவுரையாளராகவும் ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பரால இவர் நியமிக்கப்படுறாங்க. இதே காலகட்டத்தில் அந்த எக்ஸ்ட்ராமுரல் மெடிக்கல் எஜுகேஷன் இன் எடன்பரா, அதனுடைய சர்ஜன்ஸ் ஹாலில் லெக்சரர் ஆன் பெத்தாலஜி அப்படின்ற பொறுப்பில் இருந்து லெக்சரர் ஆன் நியூராலஜி, அதாவது நரம்பியலை கற்பிக்கக்கூடிய ஒரு விரிவுரையாளராக அலெக்சாண்டர் ப்ரூஸ் வந்து நியமிக்கப்படுறாங்க. மேலும் இதே காலகட்டத்தில் கூடுதலாக லெக்சரர் ஆன் பிராக்டிக்கல் மெடிசன், அந்த ஒரு பிராக்டிஸ் ஆஃப் மெடிசன், ஸோ அதுலேயும் விரிவுரைகளை இவர் அலெக்சாண்டர் ப்ரூஸ் வந்து வழங்கி வந்தாங்க. இதுக்கப்புறம் 1900ஆம் ஆண்டு காலகட்டத்தில் அலெக்சாண்டர் ப்ரூஸ் வந்து மேலும் பல விஷயங்கள் பண்ணாங்க. குறிப்பாக 1903ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் ப்ரூஸ் வந்து த ரிவ்யூ ஆஃப் நியூராலஜி அண்டு சைக்காட்ரி அப்படின்னு சொல்லி ஒரு ஜேர்னல், ஒரு மெடிக்கல் பப்ளிகேஷன், அதை வந்து 1903ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் ப்ரூஸ் வந்து நிறுவுறாங்க. அதை நிறுவனது மட்டும் இல்லாமல் அந்த த ரிவ்யூ ஆஃப் நியூராலஜி அண்டு சைக்காட்ரி அப்படின்ற அந்த மெடிக்கல் பப்ளிகேஷன் ஜேர்னலுடைய ஒரு எடிட்டராகவும் பப்ளிஷராகவும் 1903ஆம் ஆண்டிலிருந்து அலெக்சாண்டர் ப்ரூஸ் வந்து பணிபுரிய தொடங்குறாங்க. இது மாதிரி அலெக்சாண்டர் ப்ரூஸ் வந்து பல விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறமா 1904 1905 காலகட்டத்தில் அலெக்சாண்டர் ப்ரூஸ் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பண்ணாங்க. அது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் தி செல்ஸ் இன் தி இன்டர்மீடியல் லேட்ரல் ட்ராக்ட் ஆஃப் த ஸ்பைனல் கார்டு அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ஒரு ஒர்க்கு, இதை இவர் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. இதனால் 1905ஆம் ஆண்டு இந்த ஒரு ஒர்க்குக்காக, அதாவது இந்த
distribution of the cells in the intermediolateral tract of the spinal cord அப்படின்ற இந்த ஒரு ஒர்க்குக்காக இந்த 1905ஆம் ஆண்டு ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா தரப்பிலிருந்து அலெக்சாண்டர் ப்ரூஸுக்கு வந்து கீத் மெடல் ஆனது வழங்கப்பட்டது. இதை தொடர்ந்து அலெக்சாண்டர் ப்ரூஸ் இன்னும் கூடுதலாக நரம்பியலில் பல ஒர்க்ஸை வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. இதன் காரணமாக 1906 1907 அப்படின்னு கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் அந்த கீத் மெடலை அலெக்சாண்டர் ப்ரூஸ் வந்து அந்த ஒரு ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா தரப்பில் இருந்து பெற்றாங்க. இதுக்கப்புறமா 1909ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் ப்ரூஸ் வந்து இவர் வந்து படித்த ஆரம்பத்தில் ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அந்த ஆர்ட்ஸ் வந்து படித்த அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீன் அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீன் தரப்பிலிருந்து இது ஸ்காட்லாண்டில் இருக்கிற அபர்டீனில் இருக்கு. ஸோ அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீன் தரப்பிலிருந்து 1909ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் ப்ரூஸ் வந்து ஆனரி டாக்டரேட் ஆஃப் எல்எல்டியை வந்து பெற்றாங்க. ஆனரி டாக்டரேட் ஆஃப் எல்எல்டி அப்படின்றது எல்எல்டி அப்படின்னா லட்டினில் லெகம் டாக்டரேட் அப்படின்னு அர்த்தம். இது வந்து இங்கிலீஷில் டாக்டர் ஆஃப் லாஸ் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஏன் லாஸ் அப்படின்னா கேனன் லா சிவில் லா அப்படின்னு 2 லாஸ் இருக்குது. ஸோ அந்த 2 லாஸ் உள்ளடங்கிய கௌரவ டாக்டர் பட்டம் தான் இந்த டாக்டர் ஆஃப் லாஸ் அப்படின்றது. ஸோ அந்த டாக்டர் ஆஃப் லாஸ் அப்படின்ற அந்த கௌரவ டாக்டர் பட்டத்தை ஹானரி டிகிரி ஆஃப் எல்எல்டி அப்படின்றத யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீன் தரப்பிலிருந்து 1909ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் ப்ரூஸ் வந்து பெற்றாங்க. இதுக்கப்புறமா அலெக்சாண்டர் ப்ரூஸ் வந்து ஓப்பன்ஹெய்ம் அப்படின்னு சொல்லி மிஸ்டர் ஓப்பன்ஹெய்ம் அப்படின்னு இன்னொரு ஜெர்மனியை சேர்ந்தவர், அவர் ஒரு மருத்துவர். அவர் வந்து எழுதி வெளியிட்டிருந்த அவர் குறிப்பாக ஒரு நரம்பியல் நிபுணர். ஸோ அவர் எழுதி வெளியிட்டிருந்த லெர்போக் டர் நெர்வன் ரேங்க் ஹைட்டன் அப்படின்னு சொல்லி ஜெர்மன் மொழியில் வெளியிட்டிருந்த ஒரு புக்கை இவர் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. அது வந்து டெக்ஸ்ட் புக் ஆஃப் நர்வஸ் டிசீசஸ், அதாவது நரம்பு நோய்களின் பாடநூல் அப்படின்ற அந்த டைட்டிலில் இங்கிலீஷில் அலெக்சாண்டர் ப்ரூஸ் வந்து அதை மொழிமாற்றம் பண்ணி பப்ளிஷ் பண்ணாங்க. இது மாதிரி முழுக்க இவர் வந்து நர்வஸ் சிஸ்டம், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், மைய நரம்பு மண்டலம், அதில் ஏற்படக்கூடிய நோய்கள் குறித்து முக்கிய பங்களிப்பை அலெக்சாண்டர் ப்ரூஸ் வந்து கொடுத்து வந்தாங்க. வெறும் இவர் வந்து நரம்பியல், நோயியல், மருத்துவம் மட்டும் இல்லாமல் சர்ஜரி, அறுவை சிகிச்சையிலையுமே அலெக்சாண்டர் ப்ரூஸ் வந்து பல கான்ட்ரிபியூஷன்ஸை செஞ்சு வந்தாங்க. இதனாலேயே அலெக்சாண்டர் ப்ரூஸ் வந்து ஒரு சர்ஜனா, நியூராலஜிஸ்டா, ஃபிசிஷியனா அப்படின்னு சொல்லி பெத்தாலஜிஸ்டா, அதுக்கப்புறம் எடிட்டர் அண்டு பப்ளிஷர் ஆஃப் தி ரிவ்யூ ஆஃப் நியூராலஜி அண்டு சைக்கியாட்ரி அப்படின்னு பல கௌரவத்தோடு இவர் வந்து அழைக்கப்படுறாங்க. இப்பேற்பட்ட நபர் 1911 காலகட்டத்தில் உடல்நல குறைபாடுனால பாதிக்கப்படுறாங்க. ஸோ பாதிக்கப்பட்ட பிறகு அலெக்சாண்டர் ப்ரூஸ் வந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராவில் ஓய்வில் இருக்க தொடங்குறாங்க. அப்போ அலெக்சாண்டர் ப்ரூஸுக்கு வந்து 56-57 வயது தான் இருந்தது. ஸோ இவர் மீண்டு வந்துடுவார் அப்படின்னு நிறைய பேர் நினச்சாங்க. ஆனால் 1911ஆம் ஆண்டு ஜூன் 4 அன்னைக்கு கிட்டத்தட்ட இவருடைய 56-57 வயதுலேயே அலெக்சாண்டர் ப்ரூஸ் வந்து இறந்து போயிடுறாங்க. ஏன் 56-57ன்றன்னா அலெக்சாண்டர் ப்ரூஸ் வந்து 1854ஆம் ஆண்டு பிறந்தார் அப்படின்றது உறுதி. ஆனால் அந்த 1854ஆம் ஆண்டு எந்த மந்தில் எந்த டேட்டில் பிறந்தார் அப்படின்றது உறுதிப்படுத்தப்படலை. இதனால் ஒரு வேளை இவர் இறந்த அந்த ஜூன் 4 அப்படின்ற அந்த ஒரு மந்த் டேட் அதை எடுத்து பார்க்கும்போது 1854ஆம் ஆண்டு இவர் வந்து ஜூன் 4க்கு பிறகு பிறந்திருந்தார்னா இவர் வந்து இறக்கும்போது இவருக்கு வயது 56. ஒருவேளை அந்த ஜூன் 4க்கு முன்னாடியே 1854ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் ப்ரூஸ் வந்து பிறந்திருந்தாருன்னா இவர் இறக்கும்போது இவருக்கு வயது 57. இதனால தான் 56-57 அப்படின்னு சொன்னேன். ஸோ 1911ஆம் ஆண்டு ஜூன் 4 அன்னைக்கு இவருடைய 56-57 வயதில் அலெக்சாண்டர் ப்ரூஸ் இறந்து போயிடுறாங்க. இது மிகப்பெரிய அளவில் மருத்துவ உலகில் ஒரு இழப்பாக வந்து இருந்தது. குறிப்பாக அலெக்சாண்டர் ப்ரூஸினுடைய மறைவானது அதிர்ச்சியாகவும் இருந்தது. ஏன்னா இவர் சரியாகி வந்துடுவார் அப்படின்றது தான் அப்போ இருந்த மருத்துவத்தில் இருந்த நபர்களினுடைய ஒரு எண்ணமாக இருந்தது. ஆனால் அலெக்சாண்டர் ப்ரூஸ் வந்து இறந்து போயிருந்தாங்க. அலெக்சாண்டர் ப்ரூஸ் இறந்து போயிட்டாலும் இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடந்தது. குறிப்பாக அலெக்சாண்டர் ப்ரூஸுக்கு 2 பெண் குழந்தைகள், 3 ஆண் குழந்தைகள். அந்த 3 ஆண் குழந்தைகளில் ஒரு மகனான அலெக்சாண்டர் நினியன் ப்ரூஸ் அப்படின்னு இவருடைய மகன், அவரும் ஒரு நியூராலஜிஸ்ட் ஆனாங்க. அவர் வந்து பேங்கோர் ஹாஸ்பிட்டல், அதே மாதிரி ஜோர்டன் பர்ன் நர்வ் ஹாஸ்பிட்டல், அதிலெல்லாம் அவர் வந்து ஒரு நியூராலஜிஸ்டாகவும் இருந்தாங்க. ஸோ இது இவருடைய பர்சனல் லைஃப். இன்னொரு பக்கம் அலெக்சாண்டர் ப்ரூஸோடைய கான்ட்ரிபியூஷன், குறிப்பாக இவர் வந்து அந்த எலக்ட்ரோ தெரப்பி அதை வந்து இந்த மென்டல் ஹெல்த் டிஸார்டர்ஸில் இவர் வந்து பயன்படுத்தினாங்க. ஆனால் இது இன்னைக்கு வந்து பெரிய அளவில் மதிப்பிழந்திருக்கு. இருந்தாலும் இவர் வந்து அந்த எலக்ட்ரோ தெரப்பியை பண்ணுறதுக்காக இவர் பயன்படுத்தின ரூம் அது வந்து ரீக்ரியேஷன் பண்ணப்பட்டு மறுசீரமைக்கப்பட்டு அது வந்து இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கக்கூடிய
இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கக்கூடிய வெல்கம் மியூசியம் ஆஃப் அனாட்டமி அண்ட் பெத்தாலஜி இன் லண்டன் அவங்க தரப்பிலிருந்து அது ரீக்ரியேட் பண்ணப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருது. ஸோ அலெக்சாண்டர் ப்ரூஸ் இறந்த பிறகும் இவருடைய எலக்ட்ரோ தெரப்பி ரூம் பாதுகாக்கப்பட்டு வர்றதுக்கு காரணம் அலெக்சாண்டர் ப்ரூஸ் வாழும்போது நரம்பியலுக்கும் மற்ற மருத்துவத்துக்கும் இவர் ஆற்றின பங்களிப்பு தான். ஸோ இப்பேற்பட்ட அலெக்சாண்டர் ப்ரூஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.